வீடும் கட்டிருக்க மாட்டோம், லோனும் நம்ம வந்து முழுசா அடைக்க முடியாது, திக்கி திணற வச்சிருவார் 2 ஆண்டு காலத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனியோட பார்வை 6ஆம் இடம்ல 6 சுக்கன் இல்லையா, சுக்கங்கிறது வண்டி வாகனக்காரங்க இல்லையா. அப்போ வண்டி வாங்குங்க, வண்டி வாங்குற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது 2 வீலரோ 4 வீலரோ எதா இருந்தாலும் சரி. ஆனா அந்த வண்டி நீங்க முதல் டைம் வாங்கும்போது செகண்ட் ஹேண்டா வாங்க. ஏன்னா சனி பகவான்ங்கிறது பழைய பொருள், அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் அவருக்கு ரொம்ப விருப்பமானது. அப்போ எடுத்தோடனே நீங்க வந்து புது காரோ இல்ல புது பைக்கோ வாங்கினோம்னா சிக்கல்கள் ஏற்படும். அப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்க. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி 6 மாசமா இல்ல 1 வருஷமா பயன்படுத்திய பிறகு நீங்க புது வண்டி வாங்க நல்லது. இல்லைன்னா ஸ்டார்டிங்கே புதுசுனா இவர் ஆக்டிவேட் ஆவார். அந்த வண்டியில பிரச்சனை, ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ், எக்கச்சக்கமான செலவு எடுத்து. இதே பழைய வண்டி எடுத்துக்கோங்க, இவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ மைனஸா தான் அடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க பழைய வண்டி வாங்குங்க. வண்டி வாங்கினதா கடன் எதுவும் வாங்காதீங்க, கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க, கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புரிதா இல்லையா? குறிப்பா வந்து மாமனார் மாமியார் இந்த உறவுல கவனமா இருந்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த சனி பகவான் பாக்குறாருங்க. 10 சனி பகவான் என்ன சார் ஆகும்னா, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வேலை கொடுக்க போறாருங்க. தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்க இத்தனை நாள வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. இது வரைக்கும் வேலை இந்த பிரச்சனைகள் தீர போகுதுங்க. ஏதோ வேலை ஏதோ பிரச்சனை, ஏதோ நோயின்னு சொல்லிருந்தவங்க வேலையில அந்த பாராட்டு ரெகனைசேஷன் கிடைக்குதுங்க சிலருக்கு. இது ஏன் சார் சிலருக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சுய ஜாத அடிப்பு சனி வலுவா இருந்தாலும் நல்லா கிடைக்கும். சனி நீச்சமா இருந்தாருன்னா அந்த அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ சுய ஜாத அடிப்படையில பதவி உயர்வு, புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இங்க 10ங்கிறது வந்து கன்னியோட வீடு, பெருமாளோட வீடு. இவர் இருக்கிறது வந்து மீன ஜலராசி. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல, சுயஜாத அடிப்படையில் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போறாருங்க சனி பகவான். அதே மாதிரி இந்த சனி பயிற்சியில இந்த சனியோட பார்வை உங்களோட நகரத்து மேல நகர்ந்து வேணா மந்தங்க, காரிய தடைங்க. ஏன்னா இவருடைய 10ஆம் பார்வை தனுசு மேல விழுது. இங்க பாருங்க, தனுசு மேல. அப்போ காரிய தடை, மந்தம், ஸ்லோ. அப்போ இந்த மந்தன் ஸ்லோ கொடுக்குறாரு இல்லையா, இவர் எத்தனை நாள் சார் கொடுப்பாரு? 2.5 வருஷம் இருக்கு மந்தம் ஸ்லோ ஆயிடுமானா இல்ல. ஏன்னா குரு பகவான் 6ல இருந்து 7க்கு பயிற்சியாளர் பாத்தீங்களா, மே மாசம் இவர் குரு பயிற்சி ஆயிட்டாரு. இவரோட பார்வை உங்க தனுசு மேல வந்து விழுந்துரும். அப்ப இங்க சனியால ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்குங்க. சரி, அப்போ இந்த 4 சனியை பத்தி நான் பயப்படணுமா சார்னா, இந்த 4 சனியை பத்தி நார்மலா யாரும் பயப்பட வேணாம். இப்ப நான் தெளிவாக விளக்கப்படுத்திருப்பேன் இல்லையா.